தேவலோக பூவாம் பாரிஜாத பூ. அந்த பூவை பற்றி தாங்க நான் இன்னைக்கு உங்களோட பேசுகிறேன். கிருஷ்ணர் நரகாசுரனுடன் போரிட்டு வென்றதுக்கு அப்புறம் இந்திரலோகத்தில் கூப்பிட்டு அவருக்கு பாரிஜாத பூவை பாராட்டி மாலையை அணிவிக்கிறாங்க. அந்த பூவை எடுத்துட்டு வந்த கிருஷ்ணர் தன் மனைவி ருக்மணிக்கு அந்த மாலையை கொடுத்துட்றாரு. இதை பார்த்த நாரதர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, சத்யபாமா கிட்ட போய் கிருஷ்ணர் கொண்டு வந்த பூவெல்லாம் அவருக்கு ருக்மணிக்கே கொடுத்துட்டாருன்னு மூட்டி விட்டுறாரு. இதை கேட்ட சத்யபாமாவுக்கு கோபம் வந்துருச்சு. எனக்கு அந்த பாரிஜாத பூ வேணும்னு அடம் பண்ணுறாரு. அதற்கு கிருஷ்ணர் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக, உனக்கு பாரிஜாத பூ என்ன, பாரிஜாத செடியவே இந்திரலோகத்திலிருந்து இங்கே கொண்டு வந்து தரேன்னு சென்று விடுகிறார். இந்திரலோகம் போன கிருஷ்ணர் இந்திரங்கிட்ட பாரிஜாத செடி கேட்குறாரு. அவர் தரமாட்டேங்கிறாரு. அவரோட சண்டை போட்டு ஜெயிச்சு செடியை எடுத்துக்கிட்டு வர்றாரு. வந்து சத்யபாமா கிட்ட கொடுத்து அவரோட தோட்டத்தில் வைக்கிறாரு. அட என்ன கொடுமை, அங்கே பூத்த பூக்கள் எல்லாம் ருக்மணி தோட்டத்திலேயே போய் கொட்டுது. சத்யபாமாவுக்கு சோகமாயிடுச்சு. நாரதர்கிட்ட கேட்குறாரு என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு நாரதர் சொல்கிறாரு, நீ அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யி, ஏதாவது ஒரு நிறையா பொண்ணும் பொருளும் எடைக்கு எடை வையே, அப்போ தான் அவர் பாசம் உனக்கு வரும் அப்படிங்கிறாரு. சத்யபாமாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, சத்யபாமாவும் கிருஷ்ணரோட எடைக்கு தகுந்த மாதிரி பொண்ணும் பொருளும் நிறைய அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. ஆனால் அவர் எடையோட சமயமே ஆகலை. கவலையுற்ற சத்யபாமா ருக்மணிக்கிட்ட போய் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ருக்மணி ஒரே ஒரு துளசியை கொடுத்து இதை கொண்டு போய் வையி, சமமாக ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஒரு துளசியை வச்ச உடனே 2 தட்டும் சரிசமமாகி போயிருச்சு. அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், கடவுளுக்கு பிடிச்சது பொண்ணும் பொருளும் எதுவும் தரணும்ல, அவருக்கு பிடிச்ச ஒரு துளசியோ ஒரு பூவோ கொடுத்தா போதும்னு சொன்னாராம். ஆமாங்க. கடவுள் தான் நமக்கு எல்லாத்தையும் தராரு. நாம் போய் கடவுளுக்கு பொண்ணும் பொருளும் எதையும் தர்றதுன்னு தேவையே இல்லை. நம்ம கோவிலுக்கு போனோமா, கடவுளுக்கு எந்த பூ பிடிக்குமோ அந்த பூக்களை பறித்துட்டு போகலாம். நாங்கள் திருப்பதி திருச்சானூர் போனால் அம்மாவுக்கு பிடித்த பாரிஜாத பூவை தான் வாங்கி தொடுத்து எடுத்துக்கிட்டு தான் போவோம். நாங்கள் கொண்டு போன பூவை அர்ச்சகர் அந்த தடவை வாங்கி அம்மாவுக்கு படைச்சாங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏதோ நம்மளால் முடிஞ்சது. சிறு பூவை கொண்டு போனால் கூட அன்போடு கொண்டு போனால் கடவுள் ஏற்றுப்பாங்க. நாம் எதை நம்புகிறோமோ இல்லையோ, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த தெய்வ சக்தியை நம்பி நாம் நிம்மதியாக இருக்கணும்னா கோயிலை தரிசனம் செஞ்சு நிம்மதியாக அக்கடான்னு இருக்கணும். தேவலோக பூவான பாரிஜாத பூ இப்போ நம்ம நல்லா நட்டு வளர்த்தோம்னா வளருதுங்க. நல்லா பூவும் கொடுக்குது. இது சேலம் வீரணத்தில் எங்கள் நண்பரோட வீட்டில் இந்த பூச்செடி பறிச்சிருந்து கொடுத்தாங்க. நல்லா ஒரு நாளைக்கு சீசன் டைமில் 200 250 பூ பறிக்குது. மாடி வீட்டிலையும் தொட்டிலையும் நம்ம செடி வச்சு வளர்த்தலாம். அந்த பூவை பார்க்கக்குள்ள நம்ம வீட்டில் மலரக்குள்ள நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. கோவிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் அந்தந்த சீசனில் கிடைக்கிற பூவை பறிச்சிட்டு போய் சாமிக்கு சமர்ப்பியுங்கள். பாரிஜாத பூவை பற்றி பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.